வந்துட்டேன். என்ன வயசு டெய்லி உனக்கு இதே வேலையா? சாரிப்பா, எப்பவும் போல நல்லா தூங்கிட்டேன். வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்டடி. என்ன பண்றது நண்பா, உனக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருந்தா அப்படிதான் இருக்க முடியும். சரி சீக்கிரம் போ, டைம் ஆச்சு. ஏண்டா உன்ட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இன்டர்வியூக்கு போகும்போது சாமி கும்பிட்டு நெத்தியில சந்தனம் வச்சுட்டு போனேன், கேட்கவே மாட்டியா? அட போடி நீ, சந்தனம் வச்சா மட்டும் வேலை கிடைச்சிருமா? ஆமா, போகும்போதே நெகட்டிவ் திங்க்ல போ, விளங்கிரும். பாசிட்டிவ் திங்கில் போனால் மட்டும் விளங்கிடுமா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வாடி. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ரகவ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டேய், தயவு செஞ்சு மூஞ்சி இப்படி வைக்காத, கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரி இரு. குட் பாய். நான் கிளம்புறேன். ரகவ், ஒரு நிமிஷம். ஏய், எதுக்குடி இதெல்லாம்? நீ எதுவும் பேசாம போய் இன்டர்வியூ மட்டும் அட்டென்ட் பண்ணு. எதுவும் பேசாம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா அடி வாங்கிட்டு தான் வரணும். என் நண்பன் அடிக்க என்னை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது. ஓகே, பாய். வயசு நானும் சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ மீன், எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே நாங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் ஃப்ரெண்டுன்னு வயசோட அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மாவும் சொன்னாங்க. ஆனால் இப்போ என் அப்பா அம்மா என் கூட இல்லை, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. என்ன தான் அவங்க என்னை விட்டு போனாலும் அவங்க 2 பேரும் என் கண் முன்னாடி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, வயசு மூலமாக. எஸ், அந்த அளவுக்கு அவள் என்னை கேர் பண்ணி பார்த்துப்பான். என்ன தான் நாங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதையும் தாண்டி அவள் மேலே எனக்கு ஒரு குட்டியாக லவ் இருக்குது. பட் அவளுக்கு எப்படின்னு தெரியல. மேபி அவளுக்கு என் மேலே அப்படி ஒரு ஃபீல் இருந்தால் குழந்தையில் ஆரம்பித்த எங்கள் பயணம் லைஃப் லாங் கண்டினியூ ஆகலாம். பார்க்கலாம் அவள் என் தோழியா இல்லை அதையும் தாண்டி காதலியான்னு. ஏண்டி, இன்னைக்காவது உன் நண்பனுக்கு வேலை கிடைச்சிருமா? அதெல்லாம் கிடைச்சிரும், நீ வாயை மூடிட்டு வா. இதை தான் டெய்லியும் சொல்லிட்டு இருக்க, பார்க்கலாம் எப்போதான் கிடைக்குதுன்னு. ஏன் ரம்யா, அவனுக்கு வேலை கிடைச்சோடனே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நான் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணணும்? அப்புறம் எதுக்குடி அவனை பற்றி ஃபீல் பண்ணுற? அவனுக்கு வேலை கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா உனக்கு என்ன? உன் வேலையை நீ பாரு. ஆமாம், உன் ஃப்ரெண்டை பற்றி பேசினா மட்டும் உனக்கு கோவம் வந்துருமே. ஏன் மச்சான், எள்ளி என்னைக்கு காயுது ஓகே, எலிப்புளுக்கு எதுக்கடா காயணும்? ஐயோ, எங்க மச்சான்? என்ன எலிப்புளுக்கியா? ஆமா மச்சான். வாவ், செம காமெடிடா. டே, நண்பனு புதுசாக ட்ரை பண்ணால் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி கலாய்க்க கூடாது. ஆமாம், நீ அப்படி சமரக்கட்ட பிஸ்னஸ் பண்ணுற, உனக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாடா. இவன் எதுக்கடி டெய்லியும் இங்கே நின்று நம்மளே பார்த்துட்டு இருக்கான்? வேற எதுக்கு, உன்னை கரெக்ட் பண்ணாவா தான் இருக்கும். ஏன் உன்னை கரெக்ட் பண்ணால் வேணான்னு சொல்லிடுவியா? வேண்டாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. எது வச்சுக்கிறதா? நல்லா தான் இருக்கான். சைட் அடிச்சதெல்லாம் போதும், மூடிட்டு வா. டேய், மரியாதை இன்னைக்காவது போய் பேசுரு, இல்லாட்டி நானே போய் பேசிடுவேன். டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மாறா. இதுக்குடா இப்படி பயப்படுற? டி, கொஞ்ச நேரம் மூடிட்டு இருடா. ஏங்க ஒரு நிமிஷம். டி, என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் இருடா, நான் பேசிட்டு வரேன். ஐயோ, ஏங்க உங்களுக்கே தெரியும் அவன் உங்களை டெய்லி பார்த்துட்டு இருக்கான்னு, நீங்களே பேச பண்ணுறீங்க, அவனும் வந்து உங்ககிட்ட பேச பண்ணுறான். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அவனுக்கு 1008 வேலை இருக்கு, சும்மா எழுத்துக்கிட்டு. இவன் யாரை சொல்றானே தெரியலையே. ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை?
ரோட்ல பொண்ணுங்க தனியா போனாலே இப்படிதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துருவீங்களா? ஹலோ, உங்களை நான் எதுவுமே கேட்கவே இல்லையே. நான் தான் அப்பவே சொன்னனே, கேட்டியா? நீயே போய் பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். ஏய் ரம்யா, இருடி போலாம். மச்சான் நீ பேசிட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறேன். டேடி ரேவந்த் இங்கே இருறா. மச்சான் தைரியமாக பேசிட்டு வாடா. சாரிங்க, அவன் ஏதோ அவசரப்பட்டு கூப்பிட்டான். இங்க பாருங்க, இந்த லவ் பண்ற ஐடியாலாம் இருந்தா அதை இப்பவே மறந்துருங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. முக்கியமா இனிமே இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன மச்சான், மின்னல் வேகத்தில் ப்ரொபோஸ் பண்ணிட்டு போல? இனிமே என்னை பார்க்க வராதுன்னு சொல்லிட்டா மச்சான். என்ன ஏன் அப்படி சொன்னா? தெரிலடா. ஐயோ, ஒருவேளை நம்ம தான் அவசரப்பட்டோம் போல. ஏன் மச்சான், நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்று டெய்லி சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பேன். இனிமேல் அதுவும் பண்ண முடியாதுல்ல? ஆமாம் மச்சான். உனக்கு ஹாப்பி தானே? இல்லை மச்சான், நான் எதுக்கு ஹாப்பியாக இருக்க போகிறேன்? வண்டி எடுத்து போகலாம். உன்னை கூட்டு வந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும். பாய். ராகவ், இப்போ எதுக்கு மூஞ்சனி இப்படி வச்சுட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாதுடா. இங்கே பார், இன்னைக்கு அட்டன் பண்ண போகிற இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் நீ செலக்ட் ஆயிடுவ. கொஞ்சமாக சிரிச்ச மாதிரி போடா, இல்லைன்னா என்னால் நிம்மதியாக ஒர்க் பார்க்க முடியாது. சரி நான் வரேன். பார்த்து போ. பாய். பாய். இவன் என்ன இன்னைக்கும் வந்திருக்கான்? ஹலோ. சொல்லு வைஷு. ஏன் எங்கடி இருக்க? நான் ஆஃபீஸ் வந்துட்டேன்டி. நீ ஒன்றும் வரலையா? ஆஃபீஸ் போயிட்டியா? அதுக்குள்ளே ஏன் போன? இல்லடி, நந்தினி வந்தாளா, அவ கூட வந்துட்டேன். சரி வை. ஏன் வைஷு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ வை. ஹலோ, சொல்லு வைசு. ராகவ், கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வரியா? என்னாச்சுடி? ராகவ். ராகவ், நேற்று சொன்னால ஒருத்தன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு, அது இவன் தான். ஏண்டா, அதான் நேற்று இனிமேல் பின்னாடி வராதுன்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து தொலை பண்ணிட்டு இருக்க? கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சியா? அவனை தொலைச்சிருவேன். இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசலான்னு பார்த்தேன். அந்த ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம். நீ வேற ஏதாவது பண்ண பாரு. சாரி ப்ரோ, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாரிங்க. ஏய், இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், அவனை மூஞ்ச பேத்துருவேன். என்னடா பார்க்குற? போடா. வைசு, நீ பயப்படாம போ. இனிமே அவன் உன்னை தொல்லை பண்ண மாட்டான். சரி, நீயும் போ. இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு. பை. பை.
அம்மா வைசு இங்க அவன் மேல இருக்கப்பா. ஏன் இவ்வளவு அவசரமா வர? என்னாச்சு ராகவ்? எனக்கு வேலை கிடைச்சிருக்குங்கம்மா. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்படியா? வாழ்த்துக்கள் ராகவ். முதல்ல போய் வைஷு கூட சொல்லு, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிங்கம்மா. ஆ வைசு வைசு ராகவ், என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க? வைசு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்னடா சொல்ற, நிஜமாவா? நெக்ஸ்ட் வீக்கே என்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. சூப்பர்டா. அப்போ இனிமே மூஞ்ச சோகமா வச்சுக்க மாட்டல? ம், கண்டிப்பா இனிமே அந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்க மாட்டேன். சரிதா, ஸ்வீட் எடுத்துக்கோ. சரி வா போய் சாப்பிடலாம். இல்ல நீ போய் சாப்பிடு, நான் சாப்பிட லேட் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் சாப்பிட்டா ஒன்னாயிர மாட்டேன். வா. ஏய் பசியே இல்லடி. ஏய் வாடா எருமை. டேய், வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெட்டியாக செலவு பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? அதெல்லாம் யாருக்கும் ட்ரீட் கொடுக்கல. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சேலரி வந்ததுக்கப்புறம் தான். என்னோட ஃபஸ்ட்டு சேலரி வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு புடவை, அதுக்கப்புறமா தான் ட்ரீட்லாம். புடவையா? அது என்ன புடவை? எல்லா பசங்களோட ஆசையும் தன்னோட மாத சம்பளத்தில் அவங்க அம்மாவுக்கு ஒரு சேரீ வாங்கி தரதாக தான் இருக்கும். ஸோ நானும் அதை தான் பண்ணுறேன். வைசு, இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகலாமா? ஏன்? இல்லை, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான். என்ன முக்கியமான விஷயம்? அதை இங்கே சொல்ல முடியாது, ஈவினிங் பேசிக்கலாம். பாய். ஏங்க என் ஃப்ரெண்ட் என்னங்க தப்புனா எதுக்கு அடிச்சிங்க? ஹலோ, நான் தான் அன்னைக்கே சொன்னாலே என் பின்னாடி சுத்தாதீங்கன்னு. அப்புறம் எதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு மறுபடியும் என்கிட்ட பேச வந்தான்? ஏங்க அவன் உங்ககிட்ட மறுபடியும் பேச வந்தது என்ன உண்மைதான். ஆனால் அவனுங்களும் ப்ரொப்போஸ் பண்ண வரல. அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுனது சாரி கேட்க வந்தான். அதுக்குள்ள அவன் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம அடிச்சு அனுப்பிருக்கீங்க. இத்தனை வருஷத்தில் அவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. திரும்ப திரும்ப அதே நினச்சா சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. அரவிந்த் யார் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஆனால் இன்னைக்கு அவனே ஒரு கஷ்டத்தை இருக்கான்னு நினைக்கும் போது என் மனசு கேட்கல. அதான் உங்களை பார்த்து உண்மையை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இனிமேலாவது இப்படி அவசரப்பட்டு யாரையும் தப்பாக நினைக்காதீங்க. நான் கிளம்புறேன். ஏங்க? சொல்லுங்க. சாரிங்க, உங்கள் ஃப்ரெண்டு நேற்று என்ன சொல்ல வரான்னு கேட்காம நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். எனக்காக ஒன்று பண்ணுறீங்களா? சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சாரி கேட்டேன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? ஏங்க நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நான் போய் அவங்ககிட்ட சாரி சொல்கிறதுக்கு நீங்களே வந்து சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவான்ல. நானா? நான் எப்படிங்க? ஏங்க அவன் நேற்று எதுவுமே சாப்பிடாம இருக்கான். நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் சாப்பிடவா செய்வான்ல. ப்ளீஸுங்க. நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஆ ஏங்க நீங்கள் எப்படிங்க? இல்லை, உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னார். ஐயோ, அவன் சொல்கிறான்னு எதுக்குங்க நீங்களாம் இங்கே வரீங்க? சாரிங்க. ஏங்க சாரிலாம் எதுக்கு? இல்லை, நேற்று நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். என் மேலே தான் தப்பு. ஐம் ரியலி சாரிங்க. என்னங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. என் மேலே உங்களுக்கு கோவமே இல்லையா? இல்லை, நான் பண்ணதுக்கு வேறு யாராக இருந்தாலும் என் மேலே கோவப்பட்டிருப்பாங்க. நீங்கள் என்னங்க கோவமே இல்லைன்னு சொல்கிறீங்க? என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முடிஞ்ச அளவுக்கு யார் மேலேயும் கோவத்தையும் வெறுப்பையும் காட்டாமல் வாழ்ந்துடணும். இதுதாங்க என்னோட ஆசை.
பரவாயில்லையே, உங்கள் கேரக்டரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ ஏன், கிட்டத்தட்ட நீங்களும் என்ன மாதிரி தானே. நானா? நான் எப்போ அப்படி இருந்தேன்? நேற்று உங்கள் ஃப்ரெண்டு நான் 2வது டைம் அடிக்க வரப்போ நீங்கள் தடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு வித நல்ல மனசு தாங்க. பரவாயில்லையே, அடி வாங்கும்போது கூட இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க. நிறைய அடி வாங்கியிருந்தா மறந்துருப்பேன், வாங்கினது ஒரு அடி தானே. நல்லா காமெடி பண்ணுறீங்க. என்ன ஒரே சிரிப்பு மலையா இருக்கு? உங்கள் ஃப்ரெண்டு நல்லா காமெடி பண்ணுறாரு. இந்தாங்க காஃபி குடிங்க. ஏங்க எதுக்குங்க இதெல்லாம்? அட குடிங்க, பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்கீங்க, இது கூட கொடுக்கலன்னா எப்படி? பேஷண்ட்டா? அந்த நாய் என்ன தான் இப்படி சொல்லுது. ஓ, பரவாயில்லையே, காஃபி சூப்பராக இருக்கு. எந்த கடையில் வாங்குனீங்க? இது கடையா? ஏங்க இது நானா போட்ட காஃபிங்க. பாரா, உங்களுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கா? ம் சரி ஓகேங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ம் ம், அப்புறம் நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க. ம் சரிங்க, சாப்பிட்றேன். ம், வரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். சரி வா மச்சான், போய் சாப்பிடலாம். ம் ஓகேடா. ஏ வைசு, ஆ? எதுக்கிட்டு இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? ராகவ், இன்னைக்கு நடந்ததை சொன்னா நீயே சிரிப்ப. என்ன நடந்துச்சு? அது வெயிட், நீ தானே ஏதோ சொல்லணும்னு சொன்ன, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏய், நான் அப்புறம் சொல்கிறேன், நீ முதல்ல சொல்லு. டேய், ஈவினிங் பேசணும்னு சொன்னது நீயா இல்லை நானா? நான் தான். ஃபஸ்ட்டு நீ சொல்லு, நான் அப்புறம் சொல்கிறேன். சரி ஓகே, நானே சொல்கிறேன். நேற்று ஒருத்தனை நீ அடிச்சல்ல, ஆமாம். ஆக்சுவலி அவன் என்கிட்ட சாரி கேட்க தான் வந்தான். சாரியா? எதுக்கு? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசினான்ல, அதுக்கு தான். சரி, அதுக்கு எதுக்குடி நீ சிரிச்சிட்டு இருக்க? அதுக்கு சிரிக்கல. அப்புறம்? நீ அவனை அடிச்சதுக்காக அவன் நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லையா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுடா, அதான் சாரி சொல்ல சொன்னேன். சாரியா? எதுக்குடி சாரிலாம் சொல்லிட்டு இருக்க? அவன் உன்னை தொல்லை பண்ணால தானே அடித்தோம். இல்லை ராகவ், அவன் ரொம்ப நல்ல பையன்டா, நம்ம தான் அவசரப்பட்டு அவனை அடிச்சிட்டோம். சாரி மட்டும்தான் சொன்னியா, இல்லை வேற ஏதாவது சொன்னியா? சாரி மட்டும்தான் சொன்னேன், ஆனால் அதை அவன் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தேன். எது, வீட்டுக்கு போனியா? ஏய், நீ என்ன லூஸ் ஆடி? எதுக்கு அவன் வீட்டுக்குலாம் போயிட்டு இருக்க? இல்லை ராகவ், அவன் ஃப்ரெண்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான், அதான் போயிட்டு வந்தேன். நான் போய் சாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் சாப்பிடவே செஞ்சான்டா. ராகவ், ராகவ், ராகவ் நில்லுடா. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? வேற என்ன பண்ண சொல்ற வைசு? நீயே சொல்லு, நீ பண்ணது கரெக்டானே? முன்ன பின்ன தெரியாத ஒருத்த வீட்டுக்கு எப்படி போன? உன் ஃப்ரெண்டு கூட வெளியே போனா கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். ஆனால் யாருன்னே தெரியாத ஒருத்த வீட்டுக்கு போயிருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ராகவ், சாரிடா. நம்மளால ஒருத்தங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் உடனே அவங்களுக்கு சாரி சொல்லணுங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சாரிடா. சரி வா போலாம். ராகவ் ப்ளீஸ், நீ கோவப்படாத. சரிடி, நான் கோவப்படல, நம்ம கிளம்பலாம்.
ராகவ் ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை வைசு, இன்னொரு நாள் சொல்கிறேன்.